பைத்தன்ல லிஸ்ட்னா என்ன ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்கிட்ட மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருக்கு ஏபிசிடி. ஒவ்வொரு வேரியபிள்லையும் ஐம் ஸ்டோரிங் சம் டேட்டா 10, 2.22, ஆப்பிள், ஃபால்ஸ்னு இவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். இதே மாதிரியே நான் இன்னும் மல்டிபிள் வேரியபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே போகணும் இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டோர் ஈவன் மோர் வேல்யூஸ். அப்போ எனக்கு ஒரே வேரியபிளில் மல்டிபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் லிஸ்ட்டுன்னு வராங்க. அப்போ நான் ஒரே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் மை லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இன்பிட்வீனும் நான் கமா போட்டு என்னோட வேல்யூஸை நான் செப்பரேட் பண்ணுறேங்க. சப்போ நான் எப்போ வேணாலும் என்னோட கம்ப்ளீட் லிஸ்ட்டை நான் மை லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் கோடை ரன் பண்ணனா ஐ கேன் see the entire output. அண்ட் அது கூடவே லிஸ்ட் இஸ் ஆல்சோ ஆர்டர்ட். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் உங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10க்கு 0, 2.2க்கு 1, ஆப்பிளுக்கு 2, அதே மாதிரியே ஃபால்ஸுக்கு 3ன்னு இண்டெக்ஸஸ் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் லிஸ்ட்டு கூடவே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அந்த இண்டெக்ஸை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ இப்போ செகண்ட் இண்டெக்ஸில் ஆப்பிள் இருக்குது, அதே மாதிரியே 0th இண்டெக்ஸில் எனக்கு 10ன்ற ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த எலமெண்ட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இது கூடவே லிஸ்ட் இஸ் ஆல்சோ மியூட்டபிள். அப்படின்னா எப்போ வேணாலும் உங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாங்க. எனக்கு இப்போ ஆப்பிள்ன்றதுக்கு பதில் எனக்கு பனானான்னு சொல்லிட்டு வேணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கோடை நான் பிரிண்ட் மை லிஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு பிகினிங்கில் ஆப்பிள்னு இருந்தது, அதுக்கடுத்து இன்பிட்வீனில் நான் பனானான்னு மாற்றிட்டேன். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்னா என்ன குவிக்காக நம்ம கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்து டியூப்பிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நித்ரன் அண்ட் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸை ஃபாலோ பண்ணுங்கள்.